ஹாய் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பாக்ஸ் ஃபோல்டிங்குக்கான ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் சென்டர் பிளேட்ஸை அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு போட்டில் நல்ல பக்கம் கீழே உள்ள மாதிரி அப்படியே வைக்கிறோம். பிறகு நாங்கள் தாவணி பிளேட்ஸை கீழே உள்ள தாவணி பிளேட்ஸை அப்படியே தூக்கி வைக்கும்போது அது புறப்பக்கம் எங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். அதை தூக்கி அப்படியே சாரிக்கு மேலேயே வச்சுட்டு நாங்கள் பாக்ஸ் அளவு எவ்வளவோ தேவையோ அதை தூக்கி அப்படியே கீழே விட்டுட்டு மீதி ஓடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் 2 கிளிப் அதில் போட்டுட்டு இந்த பக்கம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எந்த மடிப்புகளெல்லாம் நீட்டாக இருக்கணும். நாங்கள் மடிப்பு திரும்ப மடிக்கக்குள்ளே குளியாத பாடி அப்படியே நீட்டாக இருக்கணும்னா மடித்து வச்சுட்டு அது ஒரு மடிப்பு மடித்து அப்படியே வைக்கிறோம். இது இந்த அந்த பாக்ஸுக்கு அளவான மடிப்பாக அப்படியே வைக்கிறோம். இது பெரிய சாரியாக இருந்தால் 2 மடிப்பு கூட வரலாம். அப்படி தேவையாக இருந்தால் 2 மடிப்பு மடிக்க வேணும். மீதி உள்ளது பகுதி 1 இதை நான் படிப்பிக்கும் போது சொல்லியிருக்கிறேன். இது முதலாவது பகுதி என்று சொல்லி இது இடுப்பை சுற்றுற பகுதி. இதையும் 2ஆக மடித்து வச்சுட்டு அப்புறம் மீதி உள்ளதையும் அதுக்கு அளவாக தூக்கி மடித்து வச்சுட்டு மீதி உள்ள கரை பக்கம் இதை நாங்கள் 2ஆக மடித்து அந்த விளிம்பு அதில் ஜாயிண்ட் அந்த இடத்துல வர்ற மாதிரி அந்த இடத்துலையே பிரிகிற மாதிரி மடித்து வைக்க வேணும். அதே மாதிரி மற்ற பக்கமும் அந்த இடமே பிரிகிற மாதிரி பிரித்து அப்படியே மடித்து மேலே தூக்கி வச்சுட்டு மீதியாக உள்ளது தாவணி பிளேட்ஸ் இருக்குது. அதை தூக்கி நாங்கள் அப்படியே போடும்போது எங்களுக்கு பாக்ஸ் வடிவம் வந்துட்டுது. இப்போ நாங்கள் மீதியாக உள்ள தாவணி பிளேட்ஸை பார்க்கும்போது அது இந்த வடிவத்தில் இருக்கும். இதை நாங்கள் அதே அளவுக்கு அந்த பாக்ஸ் அளவுக்கு அளந்து உள்நோக்கி மடித்து உள்ளே தூக்கி வைக்க வேணும். பிறகு ஓகே ஆயிட்டுது. இனி நாங்கள் இதை ஒரு பேக்கில் போட்டு தேங்க்யூ.